Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் என்ன, அதுக்கு யார் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த கல்லூரிகளில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடகடன் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டான்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டாவை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லுவோம், mcc.nic.in. இதில் எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட் கோட்டாவை கண்டக்ட் பண்ணுற அத்தாரிட்டி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுவாங்க. தமிழ்நாட்டுக்கு tnmedicalselection.net. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே எலிஜிபிலிட்டி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். ஓகே, இப்போது அந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணும். தமிழ்நாடு ஸ்டேட் மாணவர்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு tnmedicalselection.net இதில் அப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணுனாலும் அப்ளை பண்ணலாம். அப்போது ஒரு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டேட் கோட்டாவில் அவங்க ஓன் ஸ்டேட் கோட்டாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரெண்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, அதாவது ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதே ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட்டில் போய் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கல்லூரி எந்த கல்லூரியை வேணாலும் நான் செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது த்ரூ அவுட் இந்தியா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரின்னு எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸும் அதில் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா mcc.nic.in வெப்சைட்டில். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்.netல ஸ்டேட் கோட்டா 85% சீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் அப்ளை பண்ணால் மற்ற ஸ்டேட் கோட்டாவுக்கு போய் ஸ்டேட் கோட் ஆல் இண்டியா கோட்டா இன் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா இன் மகாராஷ்டிரா, ஆல் இண்டியா கோட்டா இன் பாண்டிச்சேரி, நம்ம எந்த ஸ்டேட் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஸ்டேட் கோட்டாங்கிறது அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேயும் அப்ளை பண்ணலாம், mcc.nic.in வெப்சைட் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். இங்கே எந்த ஸ்டேட் காலேஜ் வேணால் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கோட்டான்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கும். ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவில் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட், ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியில் யாரெல்லாம் வருவாங்க? ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்கக்கூடிய சீட்ஸில் 15% சீட்ஸு நமக்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட்டில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. எய்ம்ஸ் ஜிப்மரில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் சீட்ஸ். இப்போ நீங்கள் எய்ம்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா mcc.nic.in வெப்சைட்டில் தான் போய் அதை செலக்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் த சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 100% ஆஃப் த சீட்ஸ் வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசி வெப்சைட்டில் தான் வரும். ப்ரைவேட் காலேஜஸ் எம்சிசியில் வராது, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேட் கோட்டா. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாடு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் சொல்லியிருக்கேன், 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 85% சீட்ஸ் தமிழ்நாடு மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதர் ஸ்டேட் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்லையும் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி தமிழக மாணவர்கள் மட்டுமே வித் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அதில் சிஎம்சி வெள்ளூரில் மட்டும் டயசிஸ் மூலியமாக போகிறவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வேணால் அப்ளை பண்ணுவாங்க. பட் அதர் தென் சிஎம்சி வெள்ளூர் உங்களுக்கு மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸின் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் இப்போ மைனாரிட்டி சீட்ஸ் வந்து தமிழக மாணவர்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ? ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டாவுக்கு முதல்ல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அங்கே ஃபீஸ் வந்து 18,073 ரூபா வாங்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்ல, மற்றவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகே, கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் டியூஷன் ஃபீஸ் மட்டும், இது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லிக்கிறேன். டியூஷன் ஃபீஸ் மட்டும்
கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 4.35 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியா ராதர் கண்ட்ரிலேருந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா மட்டும் போதும், அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டியூஷன் ஃபீஸ் மட்டும் 13.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாங்கன்னா 16.2 லட்சம் ரூபாய்க்கு பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் பர் இயர்க்கு. இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் அழுத்தி சொல்கிறீங்களே, அதுக்கு மேலே என்ன ஃபீஸ் வாங்குவாங்க? ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், இந்த ரெண்டும் எனக்கு வேண்டாம். டேஸ் கலருக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், லொட்டு ஃபீஸ், லொசுக்கு ஃபீஸ்னு எக்கச்சக்கமாக வாங்குவாங்க. கிட்டத்தட்ட இதுலேருந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கல்லூரி ஜாஸ்தியாக வாங்குவாங்கங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபீஸ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்ன சார்? ஆல் கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன ஃபீஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுதான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நோ சேஞ்ச். இப்போ எம்எம்சியில் ஸ்டேட் கோட்டாவுக்கு 18,073னா அந்த 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 13,073னா ஆல் இண்டியா கோட்டாவிலையும் அதே ஃபீஸ் தான் 18,073. ஓகே, அதே போல் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து 1 லட்சம்னா அதுக்கும் 1 லட்சம் தான், இது ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். எய்ம்ஸில் 5,000 சில்ட்ரன் என்டையர் கோர்ஸ் ஃபீஸும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ் மட்டும் நீங்கள் மாதம் 3,000லேருந்து 5,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜிப்மரில் வருஷத்துக்கு 17,000 ரூபாய் கிட்ட வரும். டீம்டு யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 18 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் போகும். 30 லட்சம் ரூபாய் சில யூனிவர்சிட்டியில் ரிவைஸ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து அட்மிஷனுக்கு வாங்க போகிறாங்க. ஒன் ஆஃப் த டாப் டீம்டு யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. டீம்டு யூனிவர்சிட்டினாலே அங்கே தான் போகணுன்னு நினைப்பீங்க. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 30 லட்சமாக இந்த வருஷத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அறிவிக்க போகிறாங்க. தென் சில டீம்டு யூனிவர்சிட்டியில் 18 லட்சம் இருக்கலாம், சில டீம்டு யூனிவர்சிட்டியில் 20 லட்சம் இருக்கலாம், 25 இருக்கலாம், 23 இருக்கலாம். அப்போது உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், லொட்டு ஃபீஸ், லொசுக்கு ஃபீஸ்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு மார்க் கம்மியாக போகுது அவ்வளோக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாகும், எவ்வளோக்கு மார்க் ஜாஸ்தி ஆகுது அவ்வளோக்கு ஃபீஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மார்க் அண்ட் ஃபீஸ் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, சரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் அதுக்கோட ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன எங்கே இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி என்னென்ன எங்கெங்கே இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி எம்சிசி கண்ட்ரோலில் வந்துடும், ஸ்டேட் கோட்டாவில் வராது, அது என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.